ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சென்னை திருவிக நகர் தொகுதியில் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் தலைவர் பொற்குடி. இந்நிலையில் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவர் செய்த வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில் தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜயினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களம் காண்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர் தொகுதியில் அவர் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திருச்சி கிழக்கிலும் அவர் கொடுத்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியிலும் விஜயினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. தற்பொழுது திருச்சி கிழக்கிலும் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது. முன்னதாக பல்வேறு பிரமாண பத்திரங்களில் சில மாற்றங்களை செய்து அவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த செய்திகளையும் பார்த்தோம். தற்பொழுது வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? கார்த்திகா, திருச்சி கிழக்கு தொகுதியிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2வது தொகுதியாக தேர்வு செய்து போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்து தற்போது வேட்புமனு பரிசீலனையில் அவருடைய வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக உள்ளே செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 28 வேட்பாளர்கள் 28 வேட்புமனுக்கள் என்பது நேற்று வரை பெறப்பட்டிருக்கு கிழக்கு தொகுதியில. இந்த தொகுதியை பொறுத்தளவு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஈகோ இருதயராஜ், அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அவரும் போட்டியிடுகிறார் கிருஷ்ணசாமி என்பவரும். இந்நிலையில் இந்த வேட்புமனு பரிசீலனை என்பது தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேச பாண்டிய முன்னிலையில் நடைபெற்றது. முதலில் திமுகவினரும் அதிமுகவினரும் விஜயோடைய வேட்புமனுவை ஏற்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக உள்ளே செய்தியாளர் தெரிவித்துவிட்டு உள்ளே சென்றார்கள் அறைக்குள். ஆனால் இப்ப தற்பொழுது அந்த வேட்புமனு பரிசீலனை என்பது முடிவுற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக நேற்று கூட அவர் சொத்து விபரம் குறித்து ஒரு கூடுதலாக ஒரு ஆவணத்தையும் தாக்கல் செய்திருக்கார். அவர் அடுத்தடுத்து ஆவணங்களை தாக்கல் செய்வது தொடர்பாக அவர்கள் எதிர்ப்பு என்பதை தெரிவித்தார்கள். அதையும் அவர்கள் அனைத்திற்கும் ஆவணங்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டு அவர்கள் அனைத்துமே உண்மைத்தன்மை உள்ளது என்பதை கண்டறியப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்போது அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்த்திகா, திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை வழங்கமைக்க நன்றி சார்லஸ். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.